ஸோ ஹலோ மக்களே, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம என்ன வண்டி பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹோண்டா நம்ம சேனலில் ஹோண்டா எடுத்திருக்கோம். அதுவும் ஆக்டிவா 125. இப்போ தான் ரீசெண்டாக வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லான்ச் பண்ணியிருந்த பைக் ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து நான் ஜஸ்ட் ஸ்பெக் என்ன அது என்னன்னு பேச விரும்பலை. பட் ப்ரீவியஸ் ஜென் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் ஜென் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2001 இருந்து ஆக்டிவா வந்து 25 வருஷமாக வந்து இதோட எவால்வ் ஆகி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஎஃப்டி டிஸ்பிளேவும் இந்த நேவிகேஷன் பார் கண்ட்ரோலும் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணும்போது நமக்கு இங்கே டிஎஃப்டி டிஸ்பிளே ஸோ ஹோண்டான்னு ஒரு லோகோவோட வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் ஸோ ஜாஸ்டிக் அனுப்பும்போது நமக்கு இப்போ பெட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ், தட் மீன்ஸ் பெட்ரோல் வந்து ஃபியூயல் அண்ட் ரேஞ்சு. ஸோ ஃபியூயல்ன்றது இப்போ எவ்வளோ ஃபியூல் இருக்குது காட்டுறது. அதே மாதிரி ரேஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்றது காட்டுறது. பட் இன்னும் நம்ம ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுவும் நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர், தட் மீன்ஸ் ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஸோ ட்ரிப் ஏ ட்ரிப் பி அதுக்கான ஆப்ஷன்ஸ் அண்ட் ரீசெட் பண்ணுறது இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி, தட் மீன்ஸ் இப்போ நம்ம இங்கே மேலே காமிச்சதில் இப்போ இது இருக்குது அப்படின்னா இது எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது எக்கோ, இந்த ஸ்பீடோமே, தட் மீன்ஸ் ஆர்பிஎம் மீட்டர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கும். அண்ட் டிஸ்பிளேலையும் சேம் டிஸ்பிளே டைப், ஸோ பாரா, சிம்பிளா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸோ ஜென்ரலில் போனீங்கன்னா டேட் அண்ட் டைம்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்டர்வல், எவ்வளோ சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், இப்போ எவ்வளோ பேட்டரி வோல்டேஜ் இருக்குன்ற உள்பட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கோ அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு அண்ட் டைமு, ஃபியூவல் ரேஞ்ச், ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட இண்டிகேட்டர்ஸ் அண்ட் நமக்கு இண்டிகேட்டர், தட் மீன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இங்கே சென்சாருக்கான சென்சார் போர்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டைப் சியில் சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம BS4 தான் வந்து இந்த சார்ஜிங்க்கான ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் BS6 ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதை வந்து ப்ரெசென்ட்டாக இந்த மாடலில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ஆப்ஷன்ஸோட அந்த டர்ன் டு டர்ன் நேவிகேஷன்ஸ், அப்புறம் கால், மெசேஜ் அலர்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த எட் ஸ்மார்ட் அப்படின்ற வேரியண்ட்ல அவைலபிள் இருக்கு. ப்ரெசென்ட்டாக நம்மகிட்ட அவைலபிள் இல்லை. ஸோ மேபி கூடிய சீக்கிரம் அதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இருந்ததுன்னா நான் அது குட்டி ஷார்ட்ஸாக உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் அதுலேருந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிசைன். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு மேஜர் சேஞ்சுன்னே சொல்லலாம். எப்படிலாம் மேஜர் சேஞ்சு, எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குன்னா அங்கே சொல்லலை, ஆக்சுவலாக இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ நமக்கு இந்த ஃபினிஷு இங்கே மட்டும்தான், அதாவது இந்த ஸ்டீலுன்றது இங்கே மட்டும்தான், மிச்சபடி எல்லா இடத்துலையுமே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபைபர் குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு டிசைனில் இன்னொரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக்ல இருக்கும், இங்கே எல்லாமே பிளாக்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் ஃபினிஷ் வைஸ்டு, அதாவது இந்த கொஞ்சம் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஜெனில் வந்து கொஞ்சம் கேப் தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்ன்றது, தட் மீன்ஸ் ஃபைபர்ன்றதுனால கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதனால அட்வான்டேஜாக இல்லை டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி ப்ரீவியஸ் ஜென் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென் வெயிட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அண்ட் வெயிட் கம்மியானதுனால நமக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து மேபி மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறதுன்றது வந்து நம்ம கூடிய சீக்கிரம் செக் பண்ணி பார்த்து சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ஸோ நம்பர்ஸு ஸோ 50 to 55 அப்படின்றது இவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ். ஸோ அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, O2D2 அப்படின்ற எமிஷன், அதாவது கரண்ட் எமிஷன் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி இதில் 2B அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம சைலன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு சென்சார் கோட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது இருக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் ஜென்னுக்கும் இப்போ உள்ள ஜென்னுக்கும் இன்ஜின் வைஸ்லையுமே ஒரு மைனராக, ரொம்ப மைன்யூட்டாக 0.1 வந்து சேஞ்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் பவர் அண்ட் டார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 8.19 வந்து ப்ரீவியஸ் பவர், பட் இப்போ பார்த்தீங்கன்னா 8.3. ஸோ அதே மாதிரி டார்க்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் மைனரான சேஞ்சஸ்லாம் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆப்ஷன் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இஃப் இன் கேஸ் நம்ம எங்கேயா டிராஃபிக்கில் நிற்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது மட்டும்
ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி இப்படி ரன் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸு இங்கேயுமே வந்து இருக்குது. ஹோண்டா 125ல மட்டும்தான் இது இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒன்லி ஆக்டிவாவில் இருக்கு இல்லையா, அந்த மாடலில் கிடையாது. ஆக்டிவாக 125 மாடலில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாருமே சொல்லாத ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் வண்டி வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம், ஒரு 50ல் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 50ல் போயிட்டு இருக்கும் போது ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 7 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். தட் மீன்ஸ் இன்ஜின் ஆஃப் ஆகிடும்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பேஸில் ஆஃப் ஆகிடும். பட் வண்டி ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ இது அதே ஆக்சலரேஷன்ஸ் வந்து ஒரு 15 km/h ஸ்பீடில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜினே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதனால இன்னும் பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த டெக்னாலஜி வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக வந்திருக்க 2025 மாடலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது போக மைனராக பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் தான் சேஞ்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் கிரே அப்படின்ற, தட் மீன்ஸ் பேர்ல் டீப் கிரவுண்ட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கலர் இருக்குது. ஸோ இது போக இன்னொரு 5 இருக்குது. ஸோ டோட்டலாக 6 கலர் வேரியன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை நம்ம முகேஷ் மோட்டார்ஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூவு அண்டு மெட்டாலிக் ரெட்டு அண்டு ஒயிட்டு அண்டு பீல் கிரே, இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தோம் இல்லையா, அந்த கிரே அண்டு பிளாக்கு அண்டு மெட்டாலிக் கிரே. ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துலாம், வண்டி ஓட்டி பார்த்துட்டு என்னன்றதை அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலி இப்போ வண்டி வந்து ரெடி. நம்ம வந்து ஆக்டிவ் 125 வந்து கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ கலர்ஸ் ஆப்ஷனோட மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இதோ இருக்குது. ஸோ அப்படியே ஜஸ்ட் ஒரு வண்டி எடுத்து ஒரு சின்னதாக குட்டியாக ரைடு மட்டும் போயிட்டு வந்துடுவோம். ஸோ சேம் பிக்கப், சேம் பிரேக்கிங் எல்லாமே அப்படியே இருக்கான்னு. ஸோ சிட்டிக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வண்டி பார்த்துடலாம். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அந்த இது சொன்னேன் இல்லையா, நான் அந்த 30, 40, 50 போயிட்டோம் அப்படின்னா அந்த இது கட் ஆகும் அப்படின்னு, அது பார்த்துலாம், அது செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ போயிட்டேன் 50, 60 போயிட்டேன். ஆனால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி இப்போ எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ இப்போ இன்கேஸ் நான் போயிட்டுருக்கேன், இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கர் கிட்டே போயிட்டு நான் இன்கேஸ் ஆக்சிலேட்டர் பண்ணாமல் விட்டேன். ஸோ இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி இன்ஜின் கட் ஆகிடுச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சின்ன குட்டியாக லேக் இருக்குது, திருப்பி ஆஃப் ஆகிடுச்சு. பட் இப்போ ஆக்சிலேஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில டைம் வந்து லைட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல காலவாரி விடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ போயிட்டேன். இப்போ வந்து இன்ஜின் வந்து கட் ஆகிடுச்சு. இன்ஜினோட சவுண்டே இல்லை. அப்படியே திருக்கினதுக்கப்புறம் அப்படியே போகுது. ஸோ இந்த ஆப்ஷன் கூட, இந்த ஆப்ஷன் தான் ஆக்சுவலி, இந்த ஆப்ஷன் தான் அவங்க சொன்னது. இந்த 5 to 6 செகண்ட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா இன்ஜின் வந்து கட் ஆகிடுன்னு சொன்னாங்களா, ஈவன் ரன்னிங்கில் கூட. ஸோ அந்த ஆப்ஷன் இது தான். பட் அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆக்சிலேட்டரிங் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே இருந்தால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ பிக்கப் வைஸு சேம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயுமே ப்ரீவியஸ் ஜென்லேருந்து என்ன ஸ்கூட்டர்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ அதே ஃபீல் இருக்குது. ஸோ வண்டி ஓட்டும் போது நம்ம வந்து ஓகே, நம்ம இங்கே வந்து டேஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப் ஏ, ஸோ 1.18 கிலோமீட்டர்ஸ் ஓகே ஓட்டுறது எல்லாமே காட்டுறது. ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் சொன்னால் ஓகே, செட்டிங்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. 60ல் போகிறோன்னா பிரேக்கிங் போட்டோன்னா ஓகே, பர்ஃபெக்ட் செம்மையாக இருக்குது. அண்டு கரெக்டாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. நம்ம இங்கே போட்டால் பிரேக் நிற்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ ஆக்சலரேஷன் ஸோ நைஸ். சஸ்பென்ஷனும் ஓகே தான், ஸ்பீடாக விடலை சஸ்பென்ஷனு. ஸோ இதில் தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஒன்றும் பெருசாக தெரியல. ஆக்டிவாக ஓட்டுறதுக்கும் நம்மளோட ஆக்சஸ் ஓட்டுறதுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஐ திங்க் ப்ரீவியஸ் ஜென்லேருந்தே அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பிக்கப் வைஸ் எல்லாமே ஓகே. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே பிடிச்சிங்கனாலுமே கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஸோ பேசிக்காகவே நமக்கு கை வந்து 2 கை தான் போகும் பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபுட் லெக்ஸ் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து ஓகே. ஸோ நல்லா கேப் இருக்குது. ஸோ அண்ட் இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க, இடம் விட்டுருக்காங்க. அண்ட் சீட்டுமே கூட பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி அந்த ஃபீல்லாம் எதுவும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் சேம்
அண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு இவ்வளோ தான் இதில் பேசுறதுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து பேக் டு டெக் வீடியோக்கு போவோம். ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம காமனாக என்ன விஷயம் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஜெனுக்கும் இந்த ஜெனுக்கும் லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேம். ஸோ அதே எல்இடி செட்டப்ஸ் தான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலோஜன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபின்ஸ், அதாவது ஹேர் ஃபின்ஸ் மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்குது. அண்ட் க்ரோம் ஃபினிஷில் ஒரு ஃபினிஷ், தட் மீன்ஸ் ஹெட்லைட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே காமனான விஷயம் தான். கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த க்ரோம் ஃபினிஷ் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேரியன்ஸில் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக். இது வந்து 190 நினைக்கிறேன் அண்ட் இது வந்து 130. ஸோ ட்ரம் பிரேக்ஸ் வந்து 130 mm, இது 190 mm. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பேக்கில் வந்து ஸ்ப்ரிங் லோடட் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காகவே வந்து நிறைய பேர் ஆக்டிவா ஹோண்டா அப்படின்னு எதுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன்ஸ்க்காக தான். ஸோ இதுவுமே வந்து இங்கே நல்லா இருக்கு. அண்ட் சீட்ஸ் வித் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நம்பர்ஸாக வந்து டிஸ்பிளேல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபியூல் அண்ட் சீட் இதெல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன் இருக்குது. ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ஹெல்மெட் வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. பட் ஃபுல் ஹெல்மெட்டே கொஞ்சம் டவுட் தான். பட் ஆஃப் ஹெல்மெட் வச்சுக்கலாம். அண்ட் ஃபியூல் பார்த்தீங்கன்னா சேம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதே தான். ஸோ வேறு எதுவும் இல்லை. அண்ட் இங்கே வந்து E20 பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது ஸோ மைலேஜ் அண்ட் ப்ரைஸ். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ சொன்ன மாதிரி ஸோ இந்த இன்ஜின் கட் அவுட் ஆகுறது, இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், தட் மீன்ஸ் ஸ்மார்ட் அந்த இன்ஜின் ஆஃப் இந்த விஷயம் இருக்கிறதுனால ஸோ மேபி இங்கே வந்து ஒரு 50லேருந்து 55 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸில் வந்து பை பேஸாகவே ஒரு 50 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு 5 kilometers அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டோம் அப்படின்னா மேலே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,223 rupees. ஸோ 1,223,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ். இது வந்து எக்ஷோரூம் வந்து காமன், எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் காமன். இதில் வந்து ஆர்டிஓ மிச்சம் இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் அண்ட் ஹேண்ட்லிங் ஃபீ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஆல் டீடைல்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 2001 இருந்து 2025 வரைக்கும் எவால்வ் ஆனதில் ப்ரீவியஸ் ஜென்னுக்கும் இந்த ஜென்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வண்டி நமக்கு இன்னைக்கு யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா முகேஷ் மோட்டார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் நம்ம டிஸ்பிளேலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் டெஸ்ட்டே வேணுனாலும் இல்லை ஏதாவது டீடைல்ஸ் வேணுனாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் PM மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், always ride safe and wear a helmet. Bye.